அயோத்தியில் நிறுவப்பட்ட ராமர் சிலை, பிரதமர் மோடி சிறப்பு வழிபாடு. ராமர் கோவில் யாரையும் வீழ்த்தியதால் கிடைத்த வெற்றியல்ல, கண்ணியமாக கிடைத்த வெற்றி. பிரதமர் மோடி பேச்சு. அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு, ரஜினிகாந்திற்கு முதல் வரிசையில் இடம். என்றும் அழியா புகழை அடைந்துள்ளார் பிரதமர் மோடி. இளையராஜா புகழாரம். அயோத்தி ராமர் கோயிலை கட்டிய கட்டுமான பணியாளர்கள் மலர்கள் தூவி வாழ்த்திய பிரதமர் மோடி. நகை அலங்காரத்தில் ஜொலிக்கும் அயோத்தி ராமர், இணையத்தில் வைரலாகும் புகைப்படங்கள். வதந்தி பரப்பும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பாஜக, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். அறநிலையத்துறையின் மீது அவதூறு பரப்புகின்றனர், அமைச்சர் சேகர் பாபு காட்டம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட திமுகவில் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். தமிழகத்திற்கு இந்து அறநிலையத்துறையே வேண்டாம், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஜனவரி 29 வரை நீட்டிப்பு. டிஎன்பிஎஸ்சி புள்ளியியல் பணி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு கலந்தாய்வு நடத்த வேண்டும், பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். அசாம் மாநிலம் ஸ்ரீமந்த் சங்கர் தேவ் கோயிலில் ராகுல் காந்திக்கு அனுமதி மறுப்பு, சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சீனாவில் நிலச்சரிவால் மண்ணுக்குள் புதைந்த 47 பேர், மீட்பு பணிகள் தீவிரம். இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டி, தனிப்பட்ட காரணங்களுக்காக விராட் கோலி விலகல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.